வணக்கம். நம்ம ஒரு CSV ஃபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரீடிங் த CSV ஃபைல் அப்படின்றது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதேபோல ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மூலியமா எப்படி ஒரு டேட்டாவை எடுத்து CSV ஃபைலை ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம CSV மாடியூல் பார்த்தீங்கன்னா எப்படி ரீடருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் டேட்டா. அந்த டேட்டா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது அக்செப்டட். இங்கே பாருங்கள் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு டைப் ஆஃப் டேட்டான்னு கேட்டிங்கன்னா அவனே சொல்லிடுவான் இது லிஸ்ட்டுன்னு சொல்லிடுவான். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சேலம் மாநகரத்தோட பாப்புலேஷன் ஒரு 1 மில்லியன் 1 2 3 4 5 6 1 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு. அதே மாதிரி ஈரோடு, அதே மாதிரி மதுரை, இந்த மாதிரி ஏதோ ரேண்டம் வேல்யூஸ் கொடுக்குறேன். பாப்புலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி கிரியேட் ஆகிடுச்சு, பாப்புலேஷன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைப் ஆஃப் டேட்டான்னு கேட்குறேன், எனக்கு லிஸ்ட்டுன்னு தான் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், CSV ஃபைலாக இந்த டேட்டாவை என்ன பண்ண போகிறேன், CSV ஃபைலாக எழுத போகிறேன். அது எப்படி எழுதணும்னா நம்ம எப்படியுமே ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வித் ஓப்பன் யூஸ் பண்ணுறேன். வித் ஓப்பன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர்ஸில் இந்த ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் டேட்டா 2.csv அப்படின்னு நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா ரைட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அதனால் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிள். வித் ஓப்பன் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை கிரியேட் ஃபைல் ஹேண்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது CSV மாடியூலில் ரைட்டர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அங்கே ரீடர் ஆஃப்ன்ற இருந்த மாதிரி இங்கே ரைட்டர் ஆஃப், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதை நான் ரைட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரைட்டர் அப்படின்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைல் எந்த ஃபைலை குறிக்குது, டேட்டா 2.csv அப்படின்றத குறிக்குது. நம்ம ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சிட்டோம். இப்போ மிக முக்கியமாக இந்த ரைட்டர் ஆப்ஜெக்டோட ரைட் ரோஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ரைட் ரோஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ரைட் ரோஸ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற டேட்டா லிஸ்ட்டை அழகாக என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஃபைலுக்குள்ளார இந்த ஃபைலுக்குள்ளார ரைட் பண்ணிடும். பார்க்கலாங்களா? இதே ஒரு எக்ஸிக்யூஷன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் டாட் நேம் என்னன்னு கேட்குறேன், எஃப் டாட் மோட் என்னன்னு கேட்குறேன், ரைட் மோடு. எஃப் டாட் க்ளோஸ்டா அப்படின்னு கேட்டால் க்ளோஸ்டு ஆயிடுச்சு. ஆனால் நம்ம எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் போட்டால் நம்மளே தான் க்ளோஸ் பண்ணணும். நம்ம பழைய வீடியோஸில் எதையுமே க்ளோஸ் பண்ணல, நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது சொஃபஸ்டிகேட்டட் மெத்தட், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டேட்டா 2.csv போய் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? அங்கே பார்த்தா இங்கே இருக்கிற சிட்டி அண்ட் பாப்புலேஷன் அங்கே அப்டேட் ஆகிடும். பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப்பில் தானே க்ரியேட் பண்ணோம், வந்துருச்சா? இது ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இங்கே சிட்டி அண்டு பாப்புலேஷன் அப்படின்னு அங்கே கொடுத்த மாதிரி நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதாங்க ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு. திருப்பியும் வித் ஓப்பன் என்ன ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம் அதையும் தெரியும். யூசர்ஸில் இந்த ஃபோல்டர்ஸில் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டா 2.csv இதை தான் நான் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ் எஃப் ஃபைல் பாயிண்டர் வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட் ஈக்குவல் டு CSV டாட் அங்கே ரைட்டர் போட்ட மாதிரி இங்கே ரீடர் உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே பண்ணது தான், ரீடர் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடச்சிச்சு. ஃபார் ஐ இன் ரிசல்ட் பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு what happens IO operation on closed wait, sorry. ஸோ க்ளோஸ்டு இங்கே முடிஞ்சதுனால க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம்.
இங்கே நான் முடிக்கிறேன். ஃபார் I in result, ஃபார் I in result print of I. பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணிட்டான், அழகாக வந்து அங்கேருந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். இதுதான் ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ரைட் பண்ணுறது எப்படி, ஒரு 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 லிஸ்ட்லேருந்து எப்படி ஃபைலுக்குள்ளார ரைட் பண்ணோம் அப்படின்றத இந்த செஷனில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த செக்ஷனில் எப்படி ஒரு ஃபைலை, எக்ஸிஸ்டிங் ஃபைலை மாடிஃபை பண்ணுறதுன்றதை சொல்லித்தர போகிறேன். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.